ஆனால் இப்போ தாவேகா கட்சிக்கு வந்து விசில் சின்னம் அறிவிச்சிருக்காங்க. அதாவது இதுவரையும் சுயேட்சையா நின்னவங்க விசில் சின்னம் அறிவிச்சவங்களுக்கு யாருமே ஜெயிச்சது ஒரு சரித்திரமே கிடையாது. இப்போ விஜய் வந்து இந்த 2026ல் வருவாரா அப்படின்னு நீங்கள் எதாவது நினைக்கிறீங்களா? உங்களோட கருத்து? வாய்ப்பு இல்லைங்க, வாய்ப்பு இல்லை. எதனால் சொல்கிறீங்க? ஏன்னா விஜய் வந்து ஒரு நடிகர், அவர் வந்து வந்தால் எல்லா மக்கள் நல்லா செய்வார்னு சொல்லியிருக்காரு. இல்லை, நடிகர் வந்து பார்க்குறது எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, அதுக்குன்னு போடுறதுக்கு 100 பேர் போடுறதுக்கு சான்ஸ் இல்லை. அது பார்க்குறது வேற, ஓட்டு போடுறது வேறு விஷயம். அது அதாவது தமிழ்நாட்டு மக்களே அவர் பின்னாடி தான் இருக்காருன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் சும்மா. அது 2026ல் வருவாங்க பிரதர். வருவாங்கன்றீங்களா? எதனால் அப்படி சொல்கிறீங்க? ஏன்னா இதுவரையுமே சுயேட்சை நினைவங்க நிறைய கட்சிகள் இருந்து வந்தவங்க யாருமே ஜெயிச்சது இல்லை. சொன்னேன். எங்கே வருவாங்கன்னு சொன்னோம்னா எங்கே வருவாங்க? திகார் ஜெயிலில் வருவாங்க. திகார் ஜெயிலில் வருவாங்கன்றீங்களா? கண்டிப்பாக போயிடுவாங்க. கண்டிப்பாக வர வாய்ப்பு இல்லை. கண்டிப்பாக வர வாய்ப்பு இல்லை. ஏன் அப்படி சொல்கிறீங்க? அவங்க ஒரு கொள்கை இல்லை, கோட்பாடு இல்லை, எதுவுமே இல்லாத அவங்க அரசியலில் குடிச்சிருக்காங்க. அதனால் எதுக்கான அவங்களுக்கு செயல்பாடே சரி கிடையாது எதுவுமே. அதெல்லாம் கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை. அதாவது இப்போ கல்லூரி படிக்கும் மாணவர்கள்லாம் வந்து அவர் பின்னாடி தான் இருக்கான்னு சொல்கிறாங்க. அது இருப்பாங்க, அது ரசிகர் கூட்டத்துக்காக இருப்பாங்க. அதில் ஒரு சிலர் மாற்றி ஓட்டு வந்து மற்ற கட்சிக்கு போடுவாங்க. ஒரு சிலர் வந்து விஜய்க்கு போட வாய்ப்பு இருக்குது. ஆனால் காலேஜ் பசங்க ஸ்டூடெண்ட்டுன்ற சொல்ல அவர் விஜய் வந்து ஒரு பெரிய ஃபேன்ஸான்றதால அவர் ரசிகர் அவர் பக்கம் இருக்காங்க, நிறைய இருக்காங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் மாற்றமாக இருக்கும். கடைசியில் ஓட்டு போட சொல்ல மாற்றமாக கண்டிப்பாக இருக்கும். ஐயா, கண்டிப்பாக விஜய்க்கு வரதுக்கு சான்ஸ் இருக்குது ஐயா. உண்மையாக சொல்கிறேன், சத்தியமாக சொல்கிறேன், விஜய்க்கு சான்ஸ் இருக்குது. ஆனால் அவர் வந்து வாழ்க்கையில் வந்து நம்மள மாதிரி கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தவர். நாங்களாம் அவர் கூட இருந்தாலுங்க. இளமையில் வாழ்க்கையில் வந்து நல்லா இருக்கணும், மக்கள் வந்து சந்தோஷமாக இருக்கணும் தான் அவர் வரணும்னு ஆசைப்படுறாரு. அவர் கோடி கோடியாக சம்பாதிச்சாலும் மக்களுக்காக செய்கிறதுக்கு தான் அவர் வர்றார். புரியுதுங்களா? மக்கள் நல்லா இருக்கணும், இந்த வறுமையெல்லாம் ஒழியணும், இந்த லஞ்சங்கள்லாம் ஒழியணும், ஊர் நல்லா இருக்கணும், அரிசி பருப்பு எண்ணெய்லாம் விலைவாசி கம்மியாகணும், கரண்ட்டு பில்லு கம்மியாகணும், இதுமாரி அநியாய குறும்பு நடக்குது, தட்டி கேட்குறது தான் ஐயா அவர் வர்றாரு. உண்மையாக சொல்கிறேன், சத்தியமாக அவர் வந்து மக்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு தான் போவார். விஜய்க்கு வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது ஐயா. 2026ல் அவர் வருவார்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக வருவார், 100க்கு. ஏன்னாக்கா இருக்கிற ஒரு நல்ல கட்சிகள்லாம் வந்து இணையுது. இல்லை, வரதுக்கு வாய்ப்பு இல்லை. அவருக்கு வந்து இன்னும் கொஞ்சம் அனுபவம் பத்தாது. எடுத்த உடனே நான் முதலமைச்சர் ஆகணும்னா அது பகர கனவு. அது என்ன பண்ண, கட்சி ஆரம்பிக்கணும்னா கட்சியை நடத்தணும். ஒரு 5 வருஷம் ஒரு கட்சி நடத்து, நல்லது கெட்டது எல்லாத்தையும் தலையிடணும், எல்லாத்தையும் முன்ன நிற்கணும். போயிட்டு அரசியலுக்கு வந்துட்டு இறங்கியாச்சு. இல்லை, நீ சினிமாவெல்லாம் பார்க்கக்கூடாது, இனிமேல் மக்களுக்கு நான் செய்ய போகிறேன்னு சொல்லிட்டு இறங்கி அடிக்கணும். ஆனால் இவர் இறங்க மாட்டுறாரு, எதையும் வாய்த்து இறங்க மாட்டார், போல்டாக இறங்க மாட்டுறாரு, இன்னும் பயப்படுறாரு. அதுக்கு தான் என்ன பண்ணணும், ஏன்னா ஒரு கட்சியோட போய் கூட்டணி வைக்கணும். கூட்டணி வச்சுட்டு அப்போ இப்போ விஜயகாந்த் வந்தார் பற்றி அதுமாரி வரணும். அப்போ அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதை இப்போவே நான் தனியாக தான் நிற்பேன், நான் தான் சிஎம்னும் போது மக்கள் வந்து யோசிப்பாங்க. ஒரு அனுபவம் கிடையாது. யார் வேட்பாளர் போட்டு அவர் எந்த வேட்பாளருக்கு அறிமுகம் சொல்லி பார்க்கலாம், எவ்வளோ செலவு பண்ணணும், ஒரு வேட்பாளருக்கு எப்படி 100 கோடி ஆகும் ஒரு தொகுதிக்கு. இதெல்லாம் அவங்க ஆளும் செலவு பண்ணுவாங்களா? அதுக்காக ஆள் இருக்காங்களா அவர்கிட்ட? அவர் செலவு பண்ணுவார், அவருக்காக காசு இருக்குது. ஓட்டுக்கு காசு கொடுக்க மாட்டேன்றாரு. ஜனங்க பழக்கமாகி போச்சு, காசு வாங்காமல் யாரும் இருக்க மாட்டேன், யார் கொடுத்தாலும் வாங்கிக்குவாங்க. இவர் காசு கொடுக்காம ஓட்டு எனக்கு நான் மூலம் சேவை பண்ண முடியாது. சீமாம்பாவம் 10 வருஷமாக கத்தி கிடக்குறாரு, ஒன்றும் வேலைக்கு ஆகலை. தனியாக நின்று என்ன பண்ணி இன்னும் கூட்டணி வச்சுருந்தா யாருக்கிட்டனா அவருக்கு ஒரு 15 எம்எல்ஏ இருக்கும், ஒரு எம்பி இருந்திருப்பாங்க. அவர் 10 வருஷமாக வேணும் பண்ணுறேன், நான் தனியாக தான் பின்னா, அதனால் யாருக்கு என்ன புரியணும்? இப்போ வந்து இது வந்து கூட்டணி தான் பெரும்பாலும். இப்போ திமுக கூட தனியாக நிற்க முடியாது. தனி நின்னா திமுக ஜெயிக்க இது வரைக்கும் வரலாறே கிடையாது. அது எது கூட்டணி பிடிச்சி வச்சுங்குது, ஆட்சிக்கு வரணுன்றது. அது மாதிரி எதனா ஒரு கூட்டணியில் இருந்தவர் அது கூட அந்த அரசியலில் பழக்கப்பட்டு அதுக்கப்புறம் படிப்படியாக வரணும். விஜய் வாய்ப்பு இல்லை, அவருக்கு அனுபவம் பத்தாது. வரலாம், ஒன்று 10 வருஷம் பொறுத்த வரலாம். எம்ஜிஆரே கட்சி ஆரம்பித்து 72 ஆரம்பித்து 77 வந்தார். இடைத்தேர்தலில் போட்டிட்டார். இடைத்தேர்தல் 2 வாய்ப்பு வந்து இவருக்கு அதில் நிற்க மாட்டேன்ட்டார். எம்ஜிஆர் திண்டுக்கல் வந்தது, கோயம்புத்தூர் வந்தது, எல்லாத்தையும் அடிச்சு தூக்கின்னு வந்தார். ஃபஸ்ட்டு பாண்டிச்சேரி ஆட்சி பிடிச்சார், அதுக்கப்புறம் தமிழ்நாட்டை ஆட்சி பிடிச்சார். தமிழ்நாடு ஆட்சி பிடிக்கும் போது கூட 2 கம்யூனிஸ்ட்டு, காங்கிரஸு, ஃபார்வர்ட் பிளாக்கு, இந்த கட்சியெலாம் கூட்டணி வச்சு தான் அவர் ஆட்சியை பிடிச்சார். அந்த மாதிரி நீ ஒரு கூட்டணி வச்சுக்கிட்டு இது வரைக்கும் நான் கூட்டணியில் ஆட்சி பங்குதான்னு சொல்லிவிட்டு யாரும் உங்கள்கிட்ட வரல. அது வந்து விஜயோட முடிவு சரியானது இல்லை. அது பின்னால் ரொம்ப கஷ்டப்படுவார் பார்க்கலாம். 2026ல் விஜய் வந்து எந்த ஒரு செயல்பாடோ, எந்த ஒரு போராட்டமோ, எந்த ஒரு ஆர்ப்பாட்டமோ, இல்லை தமிழருக்காக ஒரு குரல் கொடுத்தோ, எந்த ஒரு பிரச்சனைக்காகவும் இதுவரையும் வரல. சொந்த சுயநலத்துக்காக அவருடைய படம் ஓடல, படத்தை இது பண்ணுறாங்க, அவருடைய சில கல்யாண மண்டபத்தெலாம் இடித்து ஹைவே ரோடு பண்ணிட்டாங்க
அப்படின்னு சுயநலத்துக்காக கட்சி ஆரம்பித்தவர். அதனால அவர் வர்றது கஷ்டம்தான். 18 வயசு 17 வயசு 16 வயசு பசங்கள்லாம் விஜய் விஜய்னு கத்துறாங்க. அதனால அவங்க ஓட்டு போகிறதுக்கு, அவங்க ஓட்டு இருந்தால் தானே ஓட்டு போகிறதுக்கு, ஓட்டு இல்லாதவன் தான் விஜய் ரசிகர். விஜய் ஜெயிச்சிருவார்னு சொல்லலாம். பூத்துக்குள்ளே போனவங்களுக்கு அப்புறம் தான் தெரியும் அவர் விஜய்க்கு ஓட்டு போடுறாங்களா ஏடிஎம்க்கு ஓட்டு போடுறாங்களான்னு. அதனால் விஜய் சொல்லிக்கினே இருக்க வேண்டியதான். விஜயோட இது இந்த எலெக்ஷனில் பழிக்காது. 40 வருஷம் 50 வருஷமாக செயல்பட்டு ஒரு கஷ்டப்பட்டு அடி மிதிப்பட்டு பட்டினி பசியாக கடந்து அப்படிலாம் இன்னொருத்தர் கூட ஒரு தலைவராக ஏற்று அந்த தலைவருக்குள்ளே இருந்து அதுலேருந்து அடிபட்டு மிதிப்பட்டு போராட்டங்களை பண்ணி இந்த மாதிரி மறியல்கள் அது இதுன்னு பண்ணி இவ்வளோலாம் கஷ்டப்பட்டு வந்தவங்க தான் அண்ணா டிஎம்கே. எதுவுமே இல்லாமல் அரசியல் என்னன்னு தெரியாத ஒரு விஜய் திடீர்னு சுயநலத்துக்காக கட்சி ஆரம்பிச்சுட்டு இன்னைக்கு நானே தலைவன், நானே முதலமைச்சர் வேட்பாளர், என் கூட வாங்கன்னா இருக்கிறவங்கெல்லாம் அவருக்கு அப்பா மாதிரி, அவர் குழந்தை மாதிரி எல்லாருக்கும். அதனால் இவருடைய பேச்சை கேட்டு யாரும் பண்ணலாம். இவர் வேணால் இவங்க கூட போகலாம். இல்லை, மோடி தலைமை பெரிய கட்சி அதுகிட்ட ஃபைட் பண்ண முடியாது. கண்டிப்பாக செயல்பட்டு தான் ஆகணும். ஏன்னா இந்த திமுக ஆட்சியை அகற்றுறது அந்த தினகரன் என்ன சொன்னார், திமுக ஆட்சி வீழ்த்துறதுக்கு தான் நாங்கள் ஒன்று சேர்ந்துக்கிறோம், எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துக்கிறோன்னு சொன்னார். ஏற்கனவே ஒரு எடப்பாடி ஏற்றுக்க மாட்டேன்னாரு. ஆனால் இப்போ திமுக ஆட்சியை வீழ்த்தணுன்றதுக்காக நான் எல்லாத்தையும் விட்டுட்டு நான் வந்துடுறேன். அதனால் இப்போ மோடி வரதுனால இன்னும் கூடுதலாக பலம் இருக்குது. நல்ல தமிழ்நாட்டு மக்களும் நல்லா இது பண்ணுவாங்க. அநேகமாக 2026 அவங்க ஆட்சி தான் வரும். திமுக இதோட அது 2000 முறை வந்ததே கிடையாது. மறுபடியும் இப்போ வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. நிறைய கெட்ட பேர். அவங்க காசு கொடுக்குறாங்க, கூட்டமாக சேருவாங்க தான் எல்லாருமே. யாரும் இப்போ நாளைக்கு போகிறவங்க யாரும் சும்மாவே போக மாட்டாங்க. ஆளுக்கு ஒரு 500 ரூபா வச்சு இருக்கும். அதெல்லாம் கண்டிப்பாக போவோம். என்னை கூப்பிட்டா கூட எனக்கு 1000 ரூபா கொடுத்தானா நான் கூட போவேன் தான். அது பெரிய விஷயம் கிடையாது. பிஜேபி மேலே மக்கள் நிறைய அதிருப்தியாக இருக்காங்க. அது வெளியில் சொல்ல மாட்டுறாங்க. படித்தவங்க அப்படின்னு பார்த்தோன்னா படித்தவங்க மற்ற போஸ்டிங்கில் இருக்கவங்களாம் அவங்கள கண்டிப்பாக பிஜேபிக்கு இது பண்ண மாட்டாங்க. டிஎம்கே நல்லபடியாக இருக்கிறதால டிஎம்கேவுக்கு சப்போர்ட் கொடுப்பாங்க. கண்டிப்பாக வரதுக்கு சான்ஸ். ஏன்னா மோடி பிரதமர் கேட்டு இவங்கெல்லாம் அவங்க பேச்சு கேட்டு தான் ஆகணும். வேறு வழி கிடையாது. கேட்டால் தான் பிரதமர் வந்தாருன்னா கூட நம்மளுக்கு ஏழைக்கு மக்களுக்காக சப்போர்ட் பண்ணுவோம். ஆனால் இது வரைக்கும் கிடையாது. எங்கெங்கே போராட்டம், ஸ்ட்ரைக்கு, மறியல், போராட்டம், ஒருத்தனோட வெட்டிக்கிறது, போகிறது வர்றது, போதை வகைகள், குடி 24 ஹவர்ஸ் பிராந்தி கடை, ரவுடிகள் அதிகமாகிட்டாங்க ஐயா. அதனால் என்ன, இவர் நல்லவன் வந்தால் எல்லாம் தட்டி கேட்பான் இல்லையா. விஜய் வந்தால் கேட்கலாம், எடப்பாடி வந்தால் கேட்கலாம் ஐயா. காரணம்னா எடப்பாடியா விஜயா வர்றதுக்கு சான்ஸ் இருக்கும். புரியுதுங்களா? ஆனால் இவ்வளோ நியாயமாக பேசுகிறேன். நான் பொதுவாக கிட்னி விற்று சாப்பிட்றானுங்க. மக்களுடைய கிட்னி விற்று சாப்பிடலாமா சொல்லு? குழந்தைங்க அப்போ அவங்க வீட்டு கிட்னி விற்று சாப்பிடுவானா சொல்லுங்கள்? கிட்னி விற்றே சாப்பிட்றானுங்க ஐயா. கிட்னி விற்கலாமா? மக்களுடைய கிட்னி விற்று ஒரு அரசியல் நடக்குதுன்னாக்கா காரணம் போலீஸு, அராயகம் ஜாஸ்தி, ரவுடிகள் அதிகமாக இருக்கிறாங்க ஐயா. நான் பொதுவாக பேசுகிறேன், நான் கட்சிக்காக பேசுகிறேன், நான் பொதுவாக பேசுகிறேன். சொல்லுங்கள், இதெல்லாம் தட்டி கேட்குறது யார்? அரசியல் தானே கேட்கணும். அரசியல் கேட்க மாட்டாங்க ஐயா. உண்மையாக பொம்பளை பிள்ளை போக முடியலையா? காலேஜ் போனவரை 4 பசங்க பின்னால் போகிறானுங்க. அங்கங்கே கெஞ்சா வியாபாரம் நடக்குது. எல்லாம் போதைக்கு அடிமையாயிட்டாங்க. அதனால் வர ஆட்சி நல்லா இருந்தால் எனக்கும் நல்லா இருக்கும், மக்களுக்கும் நல்லா இருக்கும் ஐயா. ஆனால் அவங்க மேலே நான் தப்பு சொல்லலை, பொதுவாகவே பேசுவேன். புரியுதுங்களா? அதனால் வந்தால் எடப்பாடி வந்தால் நல்லாயிருக்கும், இல்லாட்டி விஜய் வந்தால் நல்லாயிருக்கும், மோடி வந்தால் நல்லாயிருக்கும். இவங்கெல்லாம் கண்ட்ரோலாக இருக்கும். இப்போ பழையபடி இதுமாரி ஆனால் இவங்க வந்தாங்கன்னா பழையபடி நிறைய சம்பாதிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. பாருங்கள், பேப்பரை திறந்தா கொலை ஊழல் எல்லாமே டிவியில் சொல்லிகிட்டே இருக்காங்க. ஒரு ஊரில் வாத்தியாருங்க சண்டை, வாத்தியாருங்க போராட்டம், உழைப்பாளிக்கு போராட்டம், கக்குஸ்கருக்கு பெருக்கருக்கு தொல்லைகள், இதெல்லாம் தீர்த்து வைக்கிறது யார் ஐயா? அமைச்சர் தானே தீர்த்து வைக்கணும். இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே மக்களுக்காக எதுனா செய்யுங்க. அப்போ வர்றவங்களாம் செய்வாங்க இல்லையா? நீங்கள் செய்ய முடியலன்னா கூட வர்றவங்க செய்வாங்களா, செய்ய மாட்டாங்க. இதுதான் நான் பொதுவாக பேசுகிறேன். இந்திய கட்சியில் கூட்டணி எல்லாரும் ஒன்று சொல்கிறதுக்குன்னா டிஎம்கே நல்லது செஞ்சுருந்தா ஏன் ஒன்றா சேர்றாங்க? அவங்கவுங்க தனித்தனியாக இருப்பாங்க. டிஎம்கே ஒன்று செய்தால் வாக்குறுதி கொடுத்தது எதுவுமே நிறைவேற்றாதனால தான் அனைத்து கட்சியும் டிஎம்கே எதிராக போயிட்டு அண்ணா டிஎம்கே கூட அலைன்ஸாக வராங்க. அதனால் அவர் மோடி ஐயா ஏடிஎம்கே கூட அலைன்ஸாக வராது. அவ்வளோதான். சரிங்கண்ணா. இப்போ வேற கேள்வி அவ்வளோதாண்ணா. நன்றிண்ணா.